வெளியில் யாருமே வந்து மலமை கழிக்க முடியாத அளவில் நான் பார்த்தேன். முதல்ல இந்த கோவத்தை நீங்கள் காட்டினீங்க, அதெல்லாம் ரொம்ப எனக்கு கஷ்டமாகவே தெரியுது. பார்த்தா அவ்வளவு சாக்கடையெல்லாம் இருக்குது. நீங்கள் எங்கள் ஊர்லெல்லாம் சாக்கடையே பார்க்கவே முடியாது. ஓப்பன் டெஃபிரிகேஷன் ஃப்ரீ, ட்ரிங்கிங் வாட்டர் வந்து பாக்டீரியா ஜீரோ பாக்டீரியா ஃப்ரீ பண்ணி 24 hours சப்ளை, ஆல் பேசிக் ஃபெசிலிட்டி, எம்பவர்மெண்ட் அண்ட் பாவர்ட்டி ரிடக்ஷன், பெண்களுக்கு அதிகாரத்தை வழங்கி வறுமையை குறைக்கும் திட்டம் மிகவும் சிறப்பான முறையில் பைலட் வில்லேஜா இந்த தமிழ்நாட்டில் வந்து பைலட் வில்லேஜா பண்ணியிருக்கோம். அந்த விண்மில் வந்து நேஷனல் லெவலில் லோக்கல் பாடியில் முதல் விண்மில் ஓடுந்துறை பஞ்சாயத்தில் தான். அது வந்து கிராமங்கள் வளர்ச்சி அடைந்தால் மட்டுமே இந்த நாடு வளர்ச்சி அடையும். அதை விட முக்கியமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா லஞ்சலாவண்யம் இல்லாத ஊழலற்ற நிர்வாகம். ஒரு கிராமத்தை வந்து ஜீரோ டெவலப்மெண்ட்டே இல்லாத ஒரு கிராமத்தில் லஞ்சலாவண்யம் இல்லாத ஊழலற்ற நிர்வாகம் இருந்தால் 10 வருஷத்துலேயே ஃபுல்ஃபில் பண்ணிடலாம். ஆல் பேசிக் ஃபெசிலிட்டிஸ் நம்ம கொடுத்துடலாம். நீங்கள் சர்க்கார் பணத்தை, அதாவது அரசாங்கத்தை மட்டும் என்றைக்கு நம்ம குறை கூற வேண்டியதில்லை. நாம் முதல்ல நல்லா இருக்கான்னு முதல்ல நம்ம பார்த்துக்கணும். சர்க்கார் கொடுக்குற பணத்தை 100% உபயோகத்துக்கு நீங்கள் கொண்டு போனீங்கன்னா 10 ஆண்டு காலத்தில் ஒரு நகராட்சியாக இருந்தாலும் சரி, மாநகராட்சியாக இருந்தாலும் சரி, வில்லேஜாக இருந்தாலும் சரி, டவுன் பஞ்சாயத்தாக இருந்தாலும் சரி, 10 ஆண்டு காலத்திலேயே அடிப்படை வசதிகளை முழுமையாக கொடுக்க முடியும். என் உண்மை. நாங்கள் பார்த்தீங்கன்னா எங்கள் பஞ்சாயத்துக்கு தேவையான மின்சாரத்தை பஞ்சாயத்தே தயார் பண்ணுது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 3 வருஷ காலத்தில் 40 lakhs rupees நான் சேவிங்ஸ் பண்ணியிருக்கேன் என் பஞ்சாயத்தில். இந்த 40 lakhs சேவிங்ஸ் பண்ணி 1,15 லட்சம் பேங்க்கில் கடன் வாங்கி 1,50 லட்சத்துக்கு 350 கிலோவாட் விண்மில் அமைச்சு, அந்த விண்மில் இருக்கிற பவர் தான் பஞ்சாயத்துக்கு நாங்கள் யூஸ் பண்ணுறோம். இபியை டிபெண்ட் பண்ணி நாங்கள் இருக்கல. எங்களுடைய ஓன் எலக்ட்ரிசிட்டியை வந்து எங்கள் பஞ்சாயத்தில் ரன் பண்ணுது. லஞ்ச லாவண்யம் இல்லாத ஊழலற்ற நிர்வாகம் இருந்தால் மட்டுமே வளர்ச்சியை நீங்கள் காண முடியும். நீங்கள் எந்த இடத்துல இருந்தாலும் சரியே. நான் வந்து 1996லேருந்து 2016 வரைக்கும் 20 ஆண்டு காலம் இந்த ஊராட்சி மன்றத்துடைய தலைவராக பணியாற்றினேன். அதாவது நான் வரும்போது வந்து ஜீரோ டெவலப்மெண்ட் இருந்த அந்த பஞ்சாயத்து கம்யூனிட்டி பார்ட்டிசிபேஷனில் நேஷனல் லெவலில் ஃபஸ்ட்டு ட்ரிங்கிங் வாட்டர் பர்சன் பாக்டீரியா ஃப்ரீ பண்ணி 24 hour சர்வீஸ் என்டையர் பஞ்சாயத்துக்குமே ட்ரிங்கிங் வாட்டர். அடுத்தது பார்த்தீங்கன்னா குடிசை இல்லாத ஒரு ஊராட்சி, எல்லாமே பிலோ 40 லைன்ஸ் இருப்பாங்க 50%. அவங்களுக்கு எல்லாமே கவர்மெண்ட் வீடு கட்டி 850 வீடுகள் கட்டி கொடுக்கப்பட்டு எல்லாருமே அனைவருக்கும் வீடு என்ற திட்டத்தை முதல்ல 2006லேயே குடிசை இல்லாத ஊராட்சியாக நான் பண்ணி கொடுத்துருக்கோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஓப்பன் டெஃபிரிகேஷன், வெளியில் யாருமே வந்து மலமை கழிக்க முடியாத அளவில் நான் பார்த்தேன். முதல்ல இந்த கோவத்தை நீங்கள் காட்டினீங்க, அதெல்லாம் ரொம்ப எனக்கு கஷ்டமாகவே தெரியுது. பார்த்தா அவ்வளவு சாக்கடையெல்லாம் இருக்குது. நீங்கள் எங்கள் ஊர்லெல்லாம் சாக்கடையே பார்க்கவே முடியாது. ஓப்பன் டெஃபிரிகேஷன் ஃப்ரீ, ட்ரிங்கிங் வாட்டர் வந்து பாக்டீரியா ஜீரோ பாக்டீரியா ஃப்ரீ பண்ணி 24 hour சப்ளை. நாங்கள் பார்த்தீங்கன்னா எங்கள் பஞ்சாயத்துக்கு தேவையான மின்சாரத்தை பஞ்சாயத்தே தயார் பண்ணுது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 3 வருஷ காலத்தில் 40 lakhs rupees நான் சேவிங்ஸ் பண்ணியிருக்கேன் என் பஞ்சாயத்தில். இந்த 40 lakhs சேவிங்ஸ் பண்ணி 1,15 லட்சம் பேங்க்கில் கடன் வாங்கி 1,50 லட்சத்துக்கு 350 கிலோவாட் விண்மில் அமைச்சு, அந்த விண்மில் இருக்கிற பவர் தான் பஞ்சாயத்துக்கு நாங்கள் யூஸ் பண்ணுறோம். இபியை டிபெண்ட் பண்ணி நாங்கள் இருக்கல. எங்களுடைய ஓன் எலக்ட்ரிசிட்டியை வந்து எங்கள் பஞ்சாயத்தில் ரன் பண்ணுது.